ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு 15 வழிகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏர்ன் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஜாப்புக்கு வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் வித் இன்டர்நெட் கனெக்ஷன், அப்படி இல்லைன்னா லேப்டாப் இது இருந்தாலே போதும். வீட்டில் இருந்துக்கிட்டே நான் சொல்லக்கூடிய இந்த 15 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சர்வீஸாக பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்கம் வந்து நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரெஃபரல் வந்து கண்டிப்பாக தேவையே கிடையாது. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்கிறது ரெஃபரன்ஸ் இல்லாத ஜாப்ஸ் வந்து சொல்லுங்கள், செல்ஃபாக ஏர்ன் பண்ணுற மாதிரி என்னுடைய சொந்த மூளையை வச்சு யூஸ் பண்ணுற மாதிரியான ஜாப்ஸ் வந்து சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே கை கொடுக்கும். ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் நான் வந்து முன்னாடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இறங்கி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது மூலியமாகவும் நான் வந்து நிறையா வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ வரைக்கும். இது வந்து சைடு, அதாவது வீட்டில் இருந்துகிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ண போகிறீங்க. அடிஷ்னல் இன்கம் கூட சொல்லலாம். இதுக்கு வந்து ரெஃபர் வந்து தேவையே கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இந்த அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போகிறது கிடையாது. மோஸ்ட்லி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட மொபைலுக்கு வந்து நீங்கள் எப்போயும் டேட்டா கார்டு போட்டுருக்கீங்களா பார்த்தீங்கன்னா, அது மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட்னு சொல்ல முடியும். இன்வெஸ்ட்மெண்ட்டு அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே மாதம் மாதம் நம்ம வந்து போட்டுக்கிட்டே தான் இருக்கோம். அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்ல முடியாது. அது வந்து அத்தியாவசிய செலவாகவே ஆயிடுச்சு இப்போ. அதாவது மொபைல் ஃபோன் இருக்கணும், அந்த மொபைலில் நெட் கனெக்ஷன் இருக்கணும். இது மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, இந்த நான் சொல்லக்கூடிய 15 விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களாலையும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துக்கிட்டே வருமானத்தை வந்து ஈட்ட முடியும். இது வந்து ஹவுஸ் ஒய்ஃபும் பண்ணலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி ஒர்க் போயிட்டு இருக்கவங்க எனக்கு சைடாக பண்ணணும்னாலும் இது வந்து பண்ணிக்கலாம். இல்லை வீட்டில் சும்மா தான் இருக்கேன் அப்படின்ட்டு இருக்கவங்களும் இது வீட்டிலேயே நீங்கள் பண்ணலாம். இதுக்கு வந்து ஷாப் வந்து இருக்கணுங்கிற அவசியம் வந்து கட்டாயம் கிடையாது. நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரதா இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் மட்டும் எனபிள் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் விடுறோமோ அப்போனா உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெல்த் கிளப்லேருந்து வித்ட்ரால் ப்ரூஃப் வந்து நம்ம பார்த்து போயிடலாம். லைவாக உங்களுக்கு வந்து வித்ட்ரால் பண்ணி காட்ட போகிறேன். அதாவது இப்போ நம்மகிட்ட அவைலபிள் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. நம்ம அந்த அமௌண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு வித்ட்ரால்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு பேங்க் கார்டுன்னு இருக்கா, அதை வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஆல்ரெடி லிங்க் பண்ணி வச்சுருப்பீங்க, அதை எனபிள் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து 6000 ரூபாய் இருக்குது. 6000 ரூபாயை நம்ம வித்ட்ரால் பண்ண முடியாது, ஒரு 5000 ரூபாய் போடலாம். இந்த இடத்துல 5000 ரூபாய் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சப்மிட் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 1/4 மணி நேரத்துலேயே நம்மளுக்கு வந்து வித்ட்ரால் வந்து போட்டு விட்ருவாங்க. இந்த வித்ட்ரால் பேமெண்ட் ப்ரூஃப் நான் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். இது வந்து வெல்த் கிளப் மட்டும் கிடையாது, எந்தெந்த வெப்சைட்டில் நான் வந்து ஏர்ன் பண்ணுறனோ எல்லா பேமெண்ட் ப்ரூஃபுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்கும். நீங்கள் அதில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனலில். சரி வாங்க இன்றைக்கி டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த காலகட்டத்தில் வேலைக்கு போகிறவங்களுக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். வேலைக்கு போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லைஃப்பை சலிச்சுக்கிட்டு பாஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான வேலையை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். எல்லாருமே விரும்பி வேலைக்கு போகிறோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு வேலைக்கு போகிறோம். ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்படி கிடையாது. பிஸ்னஸ் பண்ணுறவங்க இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகணுன்னா நினச்சா அவங்க கடையை அடைச்சி போட்டு அந்த இடத்துக்கு போகலாம். ஆனால் வேலைக்கு போகிறவங்க ஒரு மேரேஜ், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோட மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா லீவ் போட்டு போக முடியாது. ஏன்னா லீவும் கொடுக்க மாட்டாங்க இல்லையா. இதுதான் மேரேஜுக்கும் ஜாப்புக்கும் பிஸ்னஸுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் தான். அதாவது தொழில் வாய்ப்பு. நம்ம வந்து செல்ஃபாக வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு சொல்லுவாங்க. அதைத்தான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷாப் இருக்கணுங்கிற அவசியம் வந்து கட்டாயம் கிடையாது. ஷாப் இருந்தால் இன்னமும் இந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஷாப் இல்லை, நான் வந்து வீட்டில் தான் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன், வீட்டில் வந்து ஏதோ ஒரு வழிகளில் நான் வந்து ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம மோஸ்ட்லி இன்டர்நெட் கஃபேன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் உருவாக்கப்பட்டதுக்கான காரணமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அப்ளை பண்ணணும். பேன் கார்டு வந்து வீட்டில் இருந்துகிட்டே அப்ளை பண்ணி மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் யாருமே நெட் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போக மாட்டாங்க, வீட்டில் இருந்துக்கிட்டே பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இ-சேவை மையம் வச்சுருக்கிறவங்க, நெட் சென்டர் வச்சுருக்கிறவங்க, சிஎஸ்சி சென்டர் வச்சுருக்கவங்க மோஸ்ட்லி நம்ம சப்ஸ்கிரைபராக வந்திருக்காங்க. அதுவுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஹாப்பியாக இருந்தது எனக்கு. அதனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வீட்டில் இப்போ லாக்டவுன் டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் லாக்டவுன் வந்து 2ன்னு சொல்லிட்டாங்க. சண்டே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேயே நம்ம போக முடியாது. வெளியில் தலை காட்டினாலே போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா விரட்டி அடிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு இதில் நம்ம வந்து ஆயிடுச்சு. அப்படிங்கிற போது வந்து பார்த்திங்கன்னா அது அவங்க மேலே தப்பு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா கொரோனா வந்து அதிகமாக பரவுறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம அப்போ வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு ஏதாவது பண்ணலாமா அப்படின்ற யோசிக்கும் போது தான் இது வந்து தோணு வந்தது. அதாவது வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் சர்வீசஸ் வந்து பண்ணி கொடுக்குறது. உங்கள் பக்கத்து வீட்டு, உங்கள் பக்கத்து ஏரியாக்களில், இல்லை உங்கள் மோஸ்ட்லி இது வந்து கிராமமாக இருந்துச்சுன்னா
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரியாரிட்டி வந்து அதிகமா கிடைக்கும். உங்கள வந்து நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமரா வந்து இணைஞ்சுக்கிருவாங்க. என்னன்னா, ஆன்லைன் சர்வீஸ். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரீசார்ஜ் பண்ணி குடுக்குறது. ரீசார்ஜ்ல வந்து என்னென்னலாம் ரீசார்ஜ் அடங்கும்னா, மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச் ரீசார்ஜ், வாட்டர் ரீசார்ஜ் இந்த மாரி இது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, செட்டப் பாக்ஸ் ரீசார்ஜ் இந்த மாரி இப்ப கிராமங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசார்ஜ் பண்ணணும் அப்புட்னா கடைக்கு வந்து தான் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி படிச்ச பசங்க எல்லாரும் அவங்களே Paytm மூலியமா பண்ணிக்கிருவாங்க. படிக்காதவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கெல்லாம் பஸ் வசதியும் கிடையாது. அப்படிங்கிறபோது நம்ம கண்டிப்பா ஷாப்புக்கு அதாவது டவுனுக்கு வந்து தான் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால நீங்க வீட்லயே இருந்துக்கிட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிற முடியும். 2வது விஷயம் கேஸ் பில் வந்து புக் பண்ணி குடுக்குறது. சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணி குடுக்குறது. அது ஆன்லைன்லேயே பண்ணி குடுத்துட்டோம்னா, ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் போய் சேர்ந்துரும். நம்மளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கமிஷன்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் ஈபி பில் பே பண்றது. ஈபி பில்ல வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்றது. இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் வாட்டர் பில் பண்றது. இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஆன்லைன்லேயே பண்ணி குடுத்துட்டோம்னா, நம்மளுக்கு வந்து கமிஷன்ஸ் வந்து அதிகமா கிடைக்கும். 3வது விஷயம் நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது டோல்கேட் நம்ம 4 வீலரு இல்ல அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, டோல்கேட் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து வரி வந்து கட்ட சொல்லுவாங்க டாக்ஸு. அதுக்கு வந்து ஃபாஸ்கேட்ன்னு சொல்லிட்டு ஒரு கார்டு குடுத்துருப்பாங்க. அந்த கார்ட வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கார்டுல ஒட்டி விட்டாங்க அப்படின்னா, நம்ம வந்து அந்த டோல்கேட்ல நிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வந்து கட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அந்த மாரி இதுக்கு வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணி குடுக்கலாம். இது மூலியமாவும் நம்ம இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்ன் பண்ணலாம். அத தவிர்த்து என்னென்னலாம் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் ஒன் பை ஒன்னா. கவனமா கேளுங்க. முடிஞ்சா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ண எடுத்து 4த் வந்து பார்த்தீங்கன்னா, பஸ் டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட், ஃப்ளைட் டிக்கெட், ஹோட்டல் இது எல்லாமே நம்ம வந்து புக் பண்ணி குடுக்குறது. மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து ஆன்லைன்லேயே வந்து இப்பலாம் பண்ணிக்கலாம். முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பஸ் டிக்கெட் புக் பண்ணணும்னா, நேரா போய் பண்ணணும். அப்படி இல்லன்னா, அங்க போய் தான் பஸ் டிக்கெட் வந்து எடுக்கிற மாரி இருக்கும். இப்பலாம் ஆம்னி பஸ்லாம் நம்ம வீட்ல இருந்துகிட்டே என்ன சீட்டு வேணுங்கிறத நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெயின் டிக்கெட் வந்து என்ன சீட்டு வேணுங்கிறத நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி ட்ரெயின் டிக்கெட்னா வந்து பார்த்தீங்கன்னா, லைன்ல நின்டு அங்க போய்லாம் எல்லாருமே வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அத தவிர்த்துட்டு நம்ம வந்து ஆன்லைன் புக்கிங் பண்றது ரொம்பவே நல்லது. அது மூலியமா கமிஷன்ஸ்லாம் நமக்கு வந்து கிடைக்கும். இத பத்தின டவுட்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். டவுட்ஸ கிளியர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. கமெண்ட்ஸ்லயும் ஷேர் பண்ணுங்க. பெர்சனலா பேசணும்னா இன்ஸ்டா ஐடி குடுத்துருக்கேன். அதிலேயே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். 5வது நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு டைப்ஸ் ஆப்னா, மணி ட்ரான்ஸ்ஃபர், ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போலாம் பேங்க் வந்து எல்லா நாளுமே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. அப்படியே பேங்க் போனாலும் கூட்டமா இருக்கும். இப்போ ஒருத்தவங்களுக்கு அர்ஜென்ட்டா பணம் வந்து அனுப்பணும் அப்படின்னா, நீங்க இருக்கீங்க. உங்கள நம்பி வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா சுத்து வட்டாரத்தில உங்கள மக்கள்லாம் இருப்பாங்க. அவங்கள நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணாலே, மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குடுக்கலாம். ஏன்னா இப்ப டவுனுக்கு போறோம்னா, ஒரு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 ஹவர், 2 ஹவர் ஆகுதுன்னா, நீங்க 5 நிமிஷத்திலேயே அவங்களுக்கு அனுப்பிச்சு குடுத்துட்டீங்கன்னா, ஈஸியா வேல முடிஞ்சிரும். அதுக்கேத்த மாரியான கமிஷன்ஸ நீங்க வாங்கிக்கலாம். இப்போ வந்து ரூ. 1000க்குனா ரூ. 100 வாங்கிக்கலாம். ரூ. 2000 பண்றீங்கன்னா, ரூ. 200 வாங்கிக்கலாம். இந்த மாரி கமிஷன்ஸ் வச்சு நீங்க வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஆதார் மூலியமா இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பணம் எடுத்து குடுப்பாங்க. ஆதார் கார்டு கொண்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு பணம் எடுத்து தருவேன். உங்க பேங்க் அக்கவுண்ட்ல பணத்த நான் எடுத்து தருவேன். அப்படின்னு சொன்னீங்கனாலும் பணம் வந்து அந்த மாரி ஒரு சிஸ்டமும் கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட் சைட்லருந்து. அப்படியும் பண்ணி குடுக்கலாம். அத தவிர்த்துட்டு என்ன பண்ணலாம்? 6வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி குடுக்குறது. பேங்க் அக்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணி குடுக்குறது. அதாவது 0 பேலன்ஸ் அக்கவுண்ட் வந்து நானே உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி தந்துர்றேன். நீங்க வந்து உங்களுடைய ஆதார் கார்டு, உங்க ஃபோட்டோலாம் கொண்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணி குடுத்துருவேன். அந்த மாரி நம்ம வந்து சொல்லலாம். இந்த மாரி விஷயங்களையும் நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்டின்னா, நான் எங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க, எங்க சைட்ல இருக்கிறவங்களுக்கு நான் வந்து இதெல்லாம் சொல்லி, அவங்க வந்து வீட்ல இருந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அத தான் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். இது வந்து இந்த இந்த டைமிங்கில இந்த வீடியோ போட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுனது. அதனால தான் ஷேர் பண்றேன். அது தவிர்த்துட்டு மோஸ்ட்லி இப்பலாம் ஆதார் சேவை மையத்துக்கு போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்படுவாங்க கிராமத்துல இருக்கிறவங்க. அப்பனா நீங்களே வந்து ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய கரெக்ஷன பண்ணி குடுக்கலாம். அதுக்கு வீடியோஸ்லாம் நம்ம சேனல்லே இருக்கு. நீங்க ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணீங்கனாலே ஆதார் கார்டு, பான் கார்டு, ரேஷன் கார்டு எப்படி அப்ளை பண்றது, பிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்றது, பர்த் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்றது, எல்லா வீடியோஸும் ஆல்ரெடி போட்டாச்சு. அந்த வீடியோவே நம்ம வந்து திரும்ப திரும்ப போடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஆன்லைன் ஜாப்ஸ் பக்கம் நம்ம வந்து வந்துட்டோம். இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் வந்து கோர்ஸ் மாரி வந்து எடுக்கலான்னு இருக்கேன். அந்த கோர்ஸ் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ தான். எந்த ஒரு ஃபீஸும் வந்து பே பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஃப்ரீயாவே வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி, அதுலேருந்து பணம் வந்து எடுக்கிற வரைக்கும் என்னென்ன இருக்கக்கூடிய அந்த சிஸ்டமேட்டிக்ல எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்றேனோ, அது எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து குடுக்க போறேன். அதுக்கு உங்களுடைய ப்ரியாரிட்டி குடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அதாவது யூடியூப் சேனல பத்தி அதிகமா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும். இனி வரக்கூடிய காலங்கள்ல யூடியூப் சேனல் பத்தி ஸ்டார்ட் பண்றத பத்தி டுடோரியல் போடுங்கன்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பா நான் வந்து ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது அதாவது ஆதார் சேவை. நம்ம வீட்ல இருந்துக்கிட்டே ஆதார் கார்டுக்கு வந்து
ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம், டேட் ஆஃப் பர்த் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். பர்த் சர்டிஃபிகேட் மோஸ்ட்லி சின்ன குழந்தைங்கலாம் இப்போ பிறந்திருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. பட் பர்த் சர்டிஃபிகேட் இது வரைக்கும் வரலன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு கொடுக்கலாம். பிரிண்டர் இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லைனா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க நெட் சென்டரில் போயிட்டு ஜெராக்ஸ் கடையில் எடுத்துக்குருவாங்க. அதுக்கப்புறம் பிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா க்ளைம் பண்ணி கொடுக்கலாம். பிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து ஆட் பண்ணி கொடுக்கலாம். பிஎஃப் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இபி பில்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணி கொடுக்கலாம் இபி கார்டோட. ஓட்டர் ஐடி முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் டைம் முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் நான் வந்து சொல்கிறேன். ஓட்டர் ஐடி வந்து நம்மளே செல்ஃபாக அப்ளை பண்ணிக்கலாம். புதுசாக வந்து 18 வயசு ஆனவங்கள நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாலே ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசு ஆகிறவங்க ஒவ்வொரு வருஷமும் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்கள பிடிச்சி நம்ம வந்து உங்களுக்கு ஆதார் கார்டு இருக்கா, ஓட்டர் ஐடி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் அப்ளை பண்ணி தரேன், இவ்வளோ கமிஷன்ஸ் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணணும்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓட்டர் ஐடி எப்படி அப்ளை பண்ணுறது, அந்த ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணதை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி வந்து வீட்டுக்கு வந்து ஃபிசிக்கல் கார்டாக வர வைக்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்லே இருக்குது. ப்ரிவியூ வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சிம் கார்டு வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறது. இப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ சிம் வந்து அவைலபிளாக வந்து அதிகமாக போயிட்டுருக்கும். நீங்கள் உங்களுடைய டவுனுக்கு போயிட்டு உங்களுடைய கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா சிம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஜியோ ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் வந்து வாங்கி கம்மியான விலைக்கு வாங்கி நீங்கள் உங்களுக்கு ப்ராஃபிட் வச்சு நீங்கள் வந்து விற்றுக்கலாம். அது மூலியமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், 13ஆவதா பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீம். அதாவது கவர்மெண்ட் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி அதிலேருந்து வரக்கூடிய நலத்திட்டங்கள். அந்த திட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ புதுசாக மேரேஜ் ஆனவங்களுக்கு 50 கிராம் தங்கம் வந்து கொடுக்குறாங்க நம்ம அம்மா உதவி திட்டம் மூலியமாக. அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி கொடுக்கலாம். இல்லை கிசான் சம்மன் நிதி வருதுல வருஷத்துக்கு 6000 ரூபாய், அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி கொடுக்கலாம். அதை தவிர்த்துட்டு என்னென்னலாம் பண்ணணுங்க, இந்த தாலுகா ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் கிடைக்குதுங்கிறத ஃபார்ம் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிறணும். வாங்கி பிரிண்ட் போட்டு வச்சுக்கிட்டு இவங்களுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி என்னென்ன ப்ரொசீஜருங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க. அம்மா ஸ்கூட்டி எப்படி அப்ளை பண்ணுறது, இதெல்லாம் நம்ம சொல்லலாம். தையல் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பெண்களுக்கு வாங்கி கொடுக்குறது, கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த 18,000 வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வாங்கி கொடுக்கலாம் நம்ம கஸ்டமருக்கு. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாலே அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கம் பார்க்கலாம். சேவை மையத்துலேருந்து என்னென்னலாம் பண்ணி கொடுப்பாங்களோ அது எல்லாமே உங்கள் சைடில் வந்து நீங்கள் பண்ணலாம். சேவை ஐடி தான் இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. சிட்டிசன் ஐடிலேயே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் பண்ணலாம். அதாவது ஜாதி சான்றிதழ், வருமான வரி சான்றிதழ், ஜிஎஸ்டி அப்ளை பண்ணி கொடுக்குறது, எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி கொடுக்குறது, இது எல்லாமே நீங்களே ஆன்லைனில் செல்ஃபாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிற முடியும். அதுக்கு கமிஷன்ஸ் நீங்கள் வைக்கிறது தான். அதுக்கப்புறம் ரெஸ்யூம் வந்து டைப் பண்ணி கொடுக்குறது. மோஸ்ட்லி ரெஸ்யூமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் படித்து முடிச்சுட்டு ரெஸ்யூம் டைப் பண்ணுறதுக்காக அலைவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ரெஸ்யூம் டைப் பண்ணுறது கற்றுக்கிட்டிங்கன்னா ரெஸ்யூம் டைப் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் சேவை நான் சொன்னது லாஸ்ட்டாக சொல்கிறது சேவை தான். சேவையிலேருந்து வரக்கூடிய எல்லா ஸ்பெசிலிட்டியும் நீங்கள் வந்து எலிஜிபிள் பண்ணிக்கிற முடியும். அதுக்கு வந்து சேவை சிட்டிசன் ஐடியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓனாக செல்ஃபாக பெரிய சேவை மைய ஐடி வந்து இருக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. இதுக்கு எல்லாமே நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருக்கணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஜிஎஸ்டி நம்பர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே ப்ரொஃபஷனல் லெவலுக்கு பண்ண போகிறேன், நான் வந்து கொஞ்சம் பெருசாக பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜிஎஸ்டி நம்பர் வாங்கி வச்சுட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ஏதாவது லோன் வாங்கணும், கவர்மெண்ட் சைட்லேருந்து ஸ்கீமுக்கு லோன் எடுக்கிறதா இருந்தாலும் ஈஸியாக உங்களுக்கு வந்து கிளைம் ஆகும் லோன். அதுக்காக தான் இந்த அப்டேட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோலேயே உங்களுக்கு வந்து டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிருக்கும். எப்படிலாம் நம்ம வந்து ஆன்லைன் வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எத்தனை பேர் வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்கங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வீடியோஸ் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா பெருசு கிடையாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் வந்து போயிருக்கு, எத்தனை பேர் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஃபீட்பேக் வந்து கேட்குறது. இதில் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தனியாக வந்து பார்த்தீங்கன்னா சேட் போட்டு கேளுங்க. அப்படி இல்லைனா கமெண்ட் செக்ஷனே மோஸ்ட்லி கேளுங்க. நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டை கொடுக்கும். இதுபோல் ஒரு சூப்பரான நெக்ஸ்ட்டு ஒரு புத்தம்போது வெப்சைட்டை பற்றி உங்களுடன் நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.